திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் காவலர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் மீது மின்சாரம் பாய்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாண்டியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாண்டியன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் கலைஞர் சிலை திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் எதிர்பாராத விதமாக 10க்கும் மேற்பட்டோர் மீது மின்சாரம் பாய்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், போரூர், குப்பநத்தம் மும்முனை சந்திப்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இறுதியாக செங்கத்தில் கலைஞர் சிலை திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பாதுகாப்பு பணிக்காக வந்த சேத்துப்பட்டு காவல் நிலைய காவலர் கணேசன் மீது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் நிலை குலைந்தார். உடனடியாக அவரை மீட்டு சக காவலர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மீதும் மின்சாரம் பாய்ந்ததாக புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து செங்கம் காவல் நிலைய போலீசார் உடனடியாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்த மில்லத் நகர் பகுதியை சேர்ந்த முகமது ஹர்பத் அலி என்ற 16 வயது சிறுவனுக்கும் மின்சாரம் பாய்ந்ததில் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நவீனா. முழு விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். அதனால அவர் பார்க்க வரும்போது ஷாக் எல்லாம் இப்போ ஒரு 10-20 பேருக்கு மேலே இருந்து எல்லாருக்கும் வந்து ஷாக் அடிச்சு இந்த கையெல்லாம் 2-3 பேருக்கு வரல. எனக்கு கையெல்லாம் தூக்க முடியல, கையெல்லாம் வலிக்குது. ஷாக்கு அது வச்சு ஒரு செகண்ட் கூட எல்லாம் அடிச்சு இப்படி வச்ச உடனே அப்படிலாம் எடுத்துட்டாங்க. அப்படி கையெல்லாம் பிடிச்சி அப்படி 4-5 பேர் அப்படி எடுத்துட்டாங்க.